அண்ணா எவ்வளோ? 120. 20 ரூபா நாளைக்கு வந்து தரேன். ம். பாண்டி, 3 நம்பர் கேபின். நோ, இப்போ தெரியுது நான் எதுக்கு 120 ரூபா வாங்குறேன்னு. உள்ள நாஸ்தி பண்ணி வச்சிருக்கானுங்க. அடுத்த வாரத்துலேருந்து மணிக்கு 200 ஏற்றலான் இருக்கேன். நீ பாட்டுக்கு ஏற்றினே போகிற, வருவானுங்களா? மனுஷ புத்தி சொகத்துக்காக என்ன வேணாலும் செய்ய தோணும். சரி, கல்லில் காசு வச்சுருக்கேன். மீசக்காரன் வருவார், எடுத்து கொடுத்துரு. அப்புறம் புல்லட்டில் பெருமாள் அண்ணன் வருவார், அவர்கிட்ட தணலை கட்டிடு. சரிண்ணா. எல்லாரும் போனதுக்கப்புறம் நீ மேட்டு படம் போட்டு பார்த்துட்டு இருக்காத. சொல்லு ரேணு. வேலை முடிஞ்சிச்சா? முடிஞ்சு. அண்ணனை பார்த்துட்டு வந்துடுறேன். பியர் மட்டும் தானே? ஆமாண்டி, இதை கேட்க தான் கூப்பிட்டியா? இல்ல, உன் பையன் உதைச்சான், அதை சொல்ல தான் கால் பண்ண. எது பையனா? சரிப்பா, பொண்ணுதான். சரி சரி, நல்லா உதைக்க சொல்லு, வந்துடுறேன். டேய், சொல்றி. வரும்போது பீஃப் ரைஸ் வாங்கிட்டு வா, நல்ல காரமா. ஏய், டாக்டர் தான் சொன்னாங்கல்ல காரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு. சரிங்க டாக்டர், வாங்கிட்டு வாங்க, காரம் இல்லாம. சரிங்க மேடம். ஒரு முத்தா கூட. முத்தா. சரி, நான் அப்புறம் கூப்பிடுறேன். சரி.
ரேணுவுக்கு செக்கப்புன்னு சொன்னியே, எப்போ? அடுத்த வாரம் வர சொல்லியிருக்காங்க. பத்திரமா பார்த்துக்கடா. நம்ம குடும்பத்தோட வாரிசு. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? ஆமாண்டா, ஆம்லேட் எப்படி தானே சாப்பிட்ணும்? சும்மா நடிக்காத. மாமா எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிடுச்சு. என்ன சொல்லியிருக்க போகுது? குரு அந்த மோரியில் உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்கான்னு சொல்லியிருக்க போகுது. அதான் வாரத்துக்கு 2 முறை சரக்கு அடிச்சிட்டு இருக்கோம்ல, அப்புறம் என்ன? உனக்கு என்ன அப்பா, வீட்டுக்கு போனதும் உனக்கு பொண்டாட்டின்னு ஒன்று இருக்குது. எனக்கு இந்த உலகத்தில் பாதி பேர் தன்னோட தனிமையை மறக்க தான் குடிக்கிறானுங்க. அன்னைக்கு நீ சொன்ன இல்லை, கஸ்தூரி அக்கா சொல்லிச்சுன்னு, குலதெய்வம் கோயிலுக்கு படையல் போட்டால் நல்லது நடக்கும்ன்ட்டு. என்ன அப்படி பண்ணி பார்ப்போம். நாம் ஒன்று செஞ்சாதான் பதிலுக்கு ஒன்று செய்யணும்னா அது பேர் கடவுள் இல்லை, மனுஷன். அப்படிப்பட்ட மனுஷனே தேவையில்லை. சரி விடுனே, நமக்கான காலம் வராமலா போகுது. கொலை செய்யப்பட்ட இடத்தில் கிடந்த தலைமுடியால் கொலைகாரன் கைது. நம்ம சும்மா சொல்லுவோம்ல, நீ என்ன பெரிய மயிரான்னு. இப்போ அதுவே உண்மையாக இருக்கு பத்தியா? என்னதான் 6 மாதம் பிளான் பண்ணி ஸ்கெட்சு போட்டு கொலை பண்ணாலும் கடைசியெல்லாம் மயிரெல்லாம் மாட்டினான். இப்போ அது எதுக்கு நான் உனக்கு? சரி, ஃபோன் வந்துருச்சு, நான் கிளம்புறேன். பார்த்து பத்திரமா போ. டேய், எடுத்துக்கோடா.
அண்ணே அக்கா சூப்பரா இருக்கிறாங்கண்ணே. பொண்ணுகிட்ட இப்போ தனியாக பேசினா பேசிக்கோ, அப்புறமா பேச முடியாது. மன்னிச்சிடுங்க, மாப்பிள்ளைக்கு சொட்டனால பொண்ணு வேணான்னு சொல்லிருச்சு. ஆஹா வந்துட்டாடா. கை வேற நடுங்குதே. பயப்படாதடா, போறா பாரு, கூப்பிடுறா, கூப்பிடு கூப்பிடு. எங்க ம் என்ன? ரோஸ் எதுக்கு? ப்ரப்போஸ் செருப்பு. இல்லைங்க, வேணாங்க, என்கிட்டயே இருக்கு, நான் கிளம்புறேன். ஹலோ, என்ன செருப்புன்னு சொன்ன போறீங்க? அவ்வளோ பயமா? தைரியமான ஆள் தாங்க, ஆனால் கொஞ்சம் கூச்சம். அண்ணா, உன்னை நம்பி தானே இறங்குறேன், எதுவும் பிசிறாயிடாதில்ல? பயந்தா காசு பார்க்க முடியாதுடா குரு. அதான் நான் உன் கூட இருக்கேன்ல. பயப்பில்லண்ணே, யோசிக்கிறேன். ரொம்ப சிம்பிள்ரா. கட்சிக்கு வர கருப்பு பணத்தை வெளியே வட்டிக்கு விட்டு வெள்ளையா மாத்துறோம், அவ்வளவுதான். என்ன வட்டியை முன்னாடி கேட்குறோம், நீ உன் கமிஷனை எடுத்துக்கிட்டே வட்டியை கட்டு. ஒரு 4 நாள்ல அசலை கொடுக்குறேன், நீ அவங்க கிட்ட கொடுத்துரு, அத்தோட வேலை முடிஞ்சது. அதுக்கப்புறம் அவங்க கட்டினாலும் கட்டலனாலும் நான் பார்த்துக்கிறேன் அவங்கள. குரு, இந்த உலகம் பணத்தை மதிக்கிற அளவுக்கு மனுஷங்களை மதிக்கிறது இல்லடா. அதுக்கப்புறம் இஷ்டம். சரிண்ணா, ஆளுங்களை நான் ரெடி பண்ணுறேன். ரெடி பண்ணு, ரெடி பண்ணு. மாம்ஸ், சொல்றி, என்ன பண்ற? இப்போதான் குளிச்சுட்டு வந்தேன். சொல்லியிருந்தா நானும் வந்திருப்பேல. எதுக்கு? சோப்பு போட்டு விட. ஏய், சோப்பா போடுவ நீ? டே வெண்ண, அந்த சோப்பே நான் தான்டா. சோப்பு எங்கெங்கெல்லாம் போடுவேன்னு தெரியுமா? ஹலோ ஹலோ ரேணு, ஹலோ ஹலோ. சொல்ல குரு, 2 மாசமா காசு கட்ட முடியல, அதுக்காக வீட்டுல வந்து பொருள்லாம் எடுக்கிறாங்க, நீ கொஞ்சம் பேசு குரு. நோ, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? பணத்தை வாங்கி உன் கையில் கொடுக்குறது மட்டும்தான் என் வேலை. அதுக்கப்புறம் நீ ஆச்சு, குணாவாச்சு. தம்பி ப்ளீஸ்பா, நீ கொஞ்சம் பேசு. வீட்டுல வயசுக்கு வந்த பொண்ணு இருக்கு, அக்கம் பக்கத்துலாம் தெரிஞ்சதுன்னா அசிங்கமாயிடுயா. சரிண்ணே, இதான் கடைசி. ஃபோனை கொடு. கொடுக்குறோம்பா. தம்பி, குரு பேசணுமா? சொல்லு குரு. அண்ணா, இந்த ஒரு டைம் விட்டுரு, அடுத்த மாதம் கரெக்டாக கட்டிடுவார். ஏதோ நீ சொல்றதுக்காக தான் விடுறேன், சொல்லி வை. சரிண்ணே. ஏய் ரேணு, அழுவாதடி. நீ அடி வாங்கின, நான் தானே அடி வாங்கினேன் அண்ணன் கிட்ட. அப்புறம் லவ் மட்டும் தெரிஞ்சா கொஞ்சுவாங்களா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஒழுங்கா வந்து என்ன கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போ. என்னது கல்யாணமா? ஏய் லூசாடி நீ. ஆமா, நான் லூசு தான். உன்னை லவ் பண்ணல. ரேணு, எனக்கு 23 வயசு தாண்டி ஆகுது. வந்து கூட்டிட்டு போக முடியுமா முடியாதா?
முடியாதுடி. முடியாதுல முடியாது. முடியாதுல ஏய், உனக்கு ஒரு தடவை சொன்ன புரியாது? முடியாதுடி. அப்போ நான் கையெடுத்துட்டு சாகுறேன், நீ போய் சந்தோஷமா இரு. ஏய் மயிரு, படையப்பா படத்தில் வர்ற ரஜினி மாதிரி 2 வருஷத்துல ஆளே மாதிரியாடா குரு. என்னது இது? மொத்தம் 22 பேர், ஆ, தலைக்கு 3 லட்சம் கேட்டிருக்காங்க. இதில் என் கமிஷன் காசு போக பேக்கில் 13 லட்சம் இருக்கு. தம்பிடா நீ, உன்னை எந்த லெவலுக்கு கூட்டிட்டு போறேன்னு பார்த்துட்டேற. அது சரி, எங்க இருந்துற இவ்வளவு ஜனங்களை பிடிச்சா? அது காரணம், தம்பி என்ன வேணுண்ணே? 500 ரூபாயா? தேங்க்ஸ்ண்ணே. புரிஞ்சிச்சு. என்னதான் 33 வயசு ஆகுது, பார்க்குற பொண்ணெல்லாம் வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு இருக்குது. அதுக்குன்னு தம்பி கல்யாணம் பண்ணாமல் இருக்க முடியுமா? பெரியவனை விட்டுட்டு சின்னவனுக்கு கல்யாணம் பண்ணா நாளை பின்ன அக்கம் பக்கத்தில் தலை காட்ட முடியாதுப்பா. மோ, இங்கே அவனுக்கு அவன் கோமனம் வர்றதே தெரியாது, அடுத்தவங்க கோமனத்தை பார்ப்பானுங்க. அது இயற்கை, மாறாது. அந்த பொண்ணு கட்டினா தம்பியை தான் கட்டுவேன்னு சொல்லுது. பெரியவங்களா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா, இல்லை நானே குடும்ப கல்யாணம் பண்ணி வைக்கவா? சாந்தி, கிளம்பு, பொண்ணு வீட்டுக்கு போகலாம். சரிங்க. இதோட காசு கொடுத்து 24 நாள் ஆகுது. உண்மையை சொல்லு, உன் மாப்பிள்ளை எவன்கிட்டயும் காசு கொடுத்து ஏமாந்துட்டானா, இல்ல கூத்தியாட்ட கொடுத்து செலவு பண்ணிட்டு இப்ப பேய் கதை விட்டுட்டு இருக்கானா? மொத்தா என் காசை கூடுற முதல்ல. என்ன உள்ள உட்காந்து ஆடிட்டு இருக்கியா? மயிரே வெளில வாடா, கொஞ்சம் புரிஞ்சுக்க. மாப்பிள்ளைய வர சொல்லியா? சரிண்ணா, பயப்படாத, நாங்கள் இருக்கோம். மா, இதில் 6 பவுண்ட் இருக்கு. இப்போதைக்கு இதை வச்சு சமாளிங்க, மிச்சத்தை அப்புறம் பார்த்துக்குவோம். சரிப்பா. ஹலோ, சொல்லுவோம்மா. மாப்பிள்ள, அப்பா அம்மா கோயிலுக்கு போயிட்டு வர வழியில ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு மாப்பிள்ள. என்னவும்மா சொல்ற? அப்பா அம்மா ஒன்றும் ஆகல? ஹலோ மாமா, மாப்பிள்ள, என்னாச்சு மாமா? சொல்லுவோம்மா. 2 பேரும் நம்மளை விட்டு போயிட்டாங்கடா. மாப்பிள்ள, மாப்பிள்ள, இந்தாடா நீ கேட்ட பணம். அங்கங்கே கடை வாங்கி கொடுத்துருக்கேன்டா, பார்த்து சூதானமாக தொழில் ஆரம்பி. அப்பா அம்மா இல்லைன்னா வருத்தப்படாத.
உனக்கும் தம்பிக்கும் நானும் அத்தையும் இருக்கோம். ம் சரி. ஏதாவது வேணுன்னா வீட்டில் வந்து கூச்சப்படாமல் கேட்டு வாங்கிக்கோ. சரியா? சரி மாமா. ம் சரி, பார்த்து கிளம்புண்ணா, நான் வரேன். ஆ சரி. ஸ்டடி. எங்கடா போச்சு? திறந்துடு சீசே. ம் கோழி பத்ததே ஓட. அப்படியே ஒரு கலக்கு. அப்படியே மெது வச்சுக்கோ. இப்போ வந்துட்டேன். தலைவன் ரெடி. ஃபோனு
மாமா ம் நான் உனக்கு கேட்கவா? கேளு. இன்னைக்கு சொல்வதில் உண்மை நிகழ்ச்சியில் தான் சித்தி கூட தொடர்பு வச்சிருக்கான். அது தப்பு இல்லையா? அதை நீ அவங்ககிட்ட தான் போய் கேட்கணும். சொல்லு. இந்த மாதிரி அழகான பொண்ணாடி பக்கத்தில் இருந்தால் போயிருக்க மாட்டோனோ இன்னும். ம் அதுக்குன்னு தன்னோட சித்தி கூடவா? நம்ம அம்மாவோட தங்கச்சின்னு தோணாதா? ஏய், இப்போ அதெல்லாம் எதுக்கு இந்த நேரத்தில்? பேச்சுக்கே இடம் இல்லை, ஒன்லி செயல் தான். ஏய் வேணாம் வேணாம், வயிற்றுக்குள்ளே பாப்பா இருக்கு. பாப்பாட்ட நான் சொல்லிட்டேன், நீ பேசாமல் இரு. ஊரில் எவன் என்ன வேலை பார்த்தா நமக்கு என்ன, நம்ம வேலையை பார்ப்போம். ஆனாயிரு. எங்கே கூகுள்? இந்த இருக்கு. சரி, நேற்று பாதியில் விட்டதே பார்ப்போம். கல்யாணம் ஆனவனுக்கு ஒரு பொண்டாட்டி, கல்யாணம் ஆகாதவனுக்கு ஃபோன் தான் பொண்டாட்டி. இதோ வந்துட்டேன். இப்போ ஃப்ரீயாக இருக்கு. டேய் தம்பி, வெளியே வா. சூப்பர், மார்வலஸ். மாமா, சித்தி கூப்பிடுறாங்க. எடுத்து பேசுறீ. சொல்லுங்க சித்தி. டேய்,
என்னை விட்டு போயிட்டியா மாமா? அத்தா கிட்ட காசு வாங்கினியா? அது சொல்லிச்சா? பார்த்து பேசு, நம்ம அப்பாவோட தங்கச்சி. இது வரைக்கும் அப்படி ஒன்றும் நடந்துடுதில்ல. ஹலோ, வந்துடுறேம்மா. அண்ணன் கூட இருக்கேன். யாரு? ரேணுகாவா? சாமிடாவ எனக்கு ஒரு பிரச்சனைன்னதோ கொஞ்சம் கூட யோசிக்காம நகையை கட்டி கொடுத்தான். ஆனால் அத்தை எல்லாம் தெரிஞ்சும் ஒன்றுமே தெரியாத மாதிரி குத்து கல்லாட்டம் அப்படியே நின்னான். மாமாட்ட காசு வாங்கினா கூட ஏதோ அவ சொத்தியே கேட்குற மாதிரி அப்படி பாப்பா. ரைட்டு விடு, தெரியாமல் கேட்டேன். எனக்கு ஒரு ஆசைடா, ரேணுகாவையும் ஒன்றையும் வேலைக்கு அனுப்பாம நானே பார்த்தேன். ஆனால் 10 மணிக்கு மேலே ஃபோனை கூட என்னால் ஆன் பண்ண முடியாது. அவ்வளோ கடன் பிரச்சனை. எல்லாம் அந்த தெல்லவாரி குணாவால். மாமா அப்போவே சொல்லிச்சு, எல்லாம் நம்பாதரா, பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுருவோம். சரி விடு, பழசு எதுக்கு பேசிக்கிட்டு. எனக்கு என்ன கேள்வின்னா, மாமாவுக்கு தண்ணி புகைன்னு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. அப்புறம் எப்பட்றா ஹார்ட் அட்டாக்ல இருந்துருப்பாரு? கடவுள் இருக்கானே, நல்லவங்கள உடனே எடுத்துக்கோனா. ஒரு வேளை அப்படி கூட இருக்கலாம் இல்லையா? அப்பவே நம்ம அப்பா அம்மா எடுத்தானா? அவங்கள எதுக்கு இழுக்கிற? பின்னடா நிறமாச கர்ப்பிணியை வச்சின்னு லேத்துப்பட்டையில் ராவும் பவுலமாக நீ வேலை செய்கிற. நான் கடங்காரனுக்கு பயந்து ஓடி ஒளிஞ்சிட்ருக்கேன். அதுங்களுக்கு இருந்தால் கேஜில் நம்மளை பெற்று போட்டுச்சு. இப்போ யார் கஷ்டப்படுறது? நாம தானே. சரி விடுண்ணே. அது வந்துடுறம்மா. அவள் ஃபோன் பண்ணி சத்தம் போட்டே இருப்பா, நான் கிளம்புறேன். டேய் கடவுள், என்னையும் எடுத்துக்கோ. நானும் நல்லா வந்தேன். நீ படைச்ச இந்த அசிங்கமான உலகத்தில் வாழ்கிறான்ல, அப்போ நானும் நல்லா வந்தானே. எடுத்துக்கோ எடுத்துக்கோ எடுத்துக்கோ. கஸ்தூரி, இதோ வந்துட்டேங்கம்மா. நேத்து அனாதாசிரமத்திலேருந்து ஒரு அம்மா வந்திருந்தாங்கல்ல துணி கேட்டு, அவங்க கிட்ட இதெல்லாம் எடுத்து கொடுத்து. சரிங்கம்மா. அவர் தான் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. அவர் துணியாச்சும் மற்றவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கட்டும்.
என்ன சார் இப்போல்லாம் ஃபோனை ரொம்ப நோண்டிக்கிட்டு இருக்கீங்க? நோண்டில் தெரிஞ்சுக்கிறேன். அப்படி என்ன தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? கொலை எப்படி பண்ணுறதுன்னு. ம், யாரு சார் கொலை பண்ண போறீங்க? உன்னதாண்டி வெண்ண. நான் என்னடா பண்ணேன்? ஆமாம், என் பாப்பா இன்னும் பெத்தராமல் இருக்குல்ல. அவ பாப்பானா அப்ப நானு? அது குட்டி பாப்பானா, நீ குண்டு பாப்பா. ரொம்ப மொக்கையா பேசுற. உனக்கு இதுவே போதும். சாருக்கு பேருக்கு ஏற்ற மாதிரி பேசுறேன்னு நினைப்போம். ஆமாம், இப்போ அதுக்கு என்ன பண்ணுவ? என்ன பண்ணணும்னு தெரியாதா? சொல்லணுமா செய்யணுமா? சொல்லி சொல்லி செய். ஒரு நிமிஷம். யாராவது நேரம் கட்ட நேரத்தில் ஃபோன் பண்ணிட்டு. ஹலோ. சரித்த வந்துடுறேன். என்னாச்சு மாமா? என்னன்னு தெரியல. அத்தை என்னையும் குருவியும் காலைல வர சொல்லியிருக்காங்க. சரி, அதை விட காலையில பார்த்துக்கலாம். டேய், ஒழுங்கா கொடுத்துட்டு போடி. டேய், மா, மணி 4:30, குழந்தைக்கு பள்ளிக்கூடம் விட்டுடுவாங்க. நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். இன்னைக்கு செஞ்சது போதும், மீதியை நாளைக்கு வந்து பார்த்துக்கோ. கிளம்பு. சரிங்கம்மா. என்னத்த இது? எனக்கே இப்பதான்ப்பா தெரியும். செத்ததுக்கு அப்புறமாச்சும் எங்கள் அப்பா அம்மா ஏதாச்சும் நல்லது செஞ்சுருக்காங்கன்னு நினச்சி சந்தோஷப்படுறதா, இல்லை இது நீ செத்ததுக்கு அப்புறம் தான் என் கைக்கு கிடைக்குன்னு நினச்சி வருத்தப்படுறதான்னு தெரியல. சும்மாண்ணா. குரு, உங்க மாமாவும் சரி அண்ணி அண்ணனும் சரி இதை பற்றி என்கிட்ட எதுவும் சொன்னதில்லை. சும்மா என்கிட்ட கோவத்தை காட்டாத. என் இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க, அப்போ உங்களுக்கு புரியும். டேய் வாடா. மாமா பதிலாக இவ செத்து தொலைஞ்சிருக்கும். கோச்சிக்காதீங்க, அதான் பற்றி உங்களுக்கு தெரியும்ல. உங்கள் ரிப்போர்ட்டை பார்த்ததில் நிறைய ஸ்மோக் ட்ரிங்க்ஸ் பழக்கத்தினால உங்கள் ஹஸ்பண்டுக்கு உடல் உஷ்ணம் ஏற்பட்டு ஸ்பெர்ம் கவுண்ட் நிறையா குறைஞ்சிருக்கு. இதுக்கு உதாரணமாக சொல்லணுன்னா, எக்ஸாம்பிள் நிறைய முடி கொட்டுறது, அடிக்கடி கண் எறிகிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ உங்கள் ஹஸ்பண்டால் உங்களுக்கு குழந்தை கொடுக்க முடியாது.
சந்திரா, ஏங்க சோத்தை போடு, பசிக்குது. உட்காருங்க, இதோ கொண்டு வரேன். சந்திரா, ம் ரசீது இருக்கு, எடுத்து வை. அப்ப நான் அவ்வளோ தூரம் சொல்லியும் கேட்காம டிராக்டரை கொண்டு போய் அடமானம் வச்சிருக்கீங்க. எனக்கு முன்னாடி உன்னோட அண்ணன் பசங்களுக்கு நீ தான் பண்ணியிருக்கணும். ஆ, நான் தான் பண்ணலன்னு தெரியுதுல்ல, உங்களை யார் பண்ண சொன்னது? ரசம் வச்சிருக்கியா? ஆ, வச்சிருக்கேன். கொடுங்க. இந்தாங்க. எதுக்கு எவ்வளோ? சாப்பிட்றதுக்கு தான். நமக்கு பிள்ளைங்களாத குறைய அவனு 2 பேரும் தான் தீக்குறானுங்க. அப்புறம் அவனுக்கு பண்ணாமல் வேற யாருக்கு பண்ணுறது? ஞானம் அது புல்ல, இது ஊரை சுற்றி கடன் வாங்கி பீடி தண்ணி அடிச்சுட்டு திரிஞ்சிட்டு இருக்குது. எனக்கு மட்டும் புள்ளையா பிறந்திருந்தா நானே விஷத்தை ஊற்றி கொண்டிருப்பேன். ரசத்தை முதல்ல ஒழுங்கா வேடி, விஷத்தை வைக்கிறத பற்றி அப்புறம் பேசலாம். அதை தட்டை வலிச்சு நக்கிறதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கணும். என்ன மறுபடியுமா? குழந்தை தான் இல்லைன்னு ஆயிடுச்சு, இது கூட இல்லைன்னா எப்படி? இந்த பொண்டாட்டியாவது தான் ஆம்பளை கிட்ட இந்த வார்த்தையை சொல்லும்போது நான் ஆம்பளை தானான்னு அவன் நினச்சிருந்தான்னா அதுக்கு பதில் அவன் அமைதியாக தான் இருப்பான்.
ஒரு டீ. அந்த ஆண்டி அப்போயே உஷார் பண்ணிட்டேன் மச்சான். இப்போ அவள் கொடுத்த காசில் டீ குடிச்சிட்டு இருக்கேன். எப்படி உஷார் பண்ணியாவா மச்சான்? அது ரொம்ப ஈஸிடா. உனக்கு பிடிச்ச ஆண்டிக்கிட்ட போய் பேசு. நீ சொல்கிறதுக்கெல்லாம் அது சிரிச்சிச்சின்னு வச்சுக்கோ, அது உனக்கு தான். ஆனால் ஒரு முக்கியமான கண்டிஷன். அது எப்போவாது நீ மேட்ரு பண்ணியிருக்கியான்னு கேட்டுச்சின்னு வச்சுக்கிய, இல்லைன்னு சொல்லிடு. அதுக்கப்புறம் அதுவே எல்லாத்தையும் பார்த்துக்கணும். ஏன் தேவைப்பட்டா காசை கூட வாங்கிக்கலாம். அவன் புருஷன் ஒழுங்காக செஞ்சா நம்மகிட்ட ஏன்டா வரப்போறா மச்சான்? இப்போ அவள் தான் கூப்பிடுறா, பேசிட்டு கூப்பிடுறேன். ஹலோ, தா டீ கடையில் தான் இருக்கேன். உன் புருஷன் போயிட்டானா? தா வந்துடுறேன். உனக்கு பிடிச்ச ஆண்டிக்கிட்ட போய் பேசு. நீ சொல்கிறதுக்கெல்லாம் அது சிரிச்சிச்சின்னு வச்சுக்கோ, அது உனக்கு தான். சொல்லுடா. வெளில தான். நீ என்ன பண்ணிகிட்ருக்க? சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டியா? ஏங்க ஏங்க சொல்லுடி. நான் வைக்கிற ரசம் விஷம் மாதிரி இருக்கனால தான் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, அப்படி தானே? நீ எவ்வளோ நாளைக்கு தான் ஒத்தையிலே வேலை செய்வ? அதான் உனக்கு ஒத்தாசையாக இருக்குமேனு வர சொன்னேன். கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றி வணக்கு. சரிங்கம்மா. சந்தேகத்தின் முதல் படி கண்காணிப்பது. யார் வரா போறான்னு சொல்கிறதுக்கு ஒரு சாவி போட்ட பொம்மை, அது பேர் கஸ்தூரி. எங்கே போயிட்டு வர? கடைக்கு. இதுதான் கஸ்தூரி வேலைக்கு வச்சுது. அவ போறேன்னு தான் சொன்னான். நான் சும்மா தானே இருக்கேன், அதான் போயிட்டு வரேன்னு சொன்னேன். நீ சும்மாவே இருந்தாலும் பரவாயில்ல, வீட்லயே இரு. இப்ப எதுக்கு மூஞ்ச காட்டுறீங்க? போனதுனால என்னாச்சு? போகக்கூடாதுன்னா போகக்கூடாது, அவ்வளவுதான். கஸ்தூரி ஐயா, சோத்த போடு, பசிக்குது. சந்தேகத்தின் இரண்டாவது படி ஆளும் முறை. சொல்லு.
நாளைக்கு தான் வரணும். ம். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஆ ஆ நீ ஃபோனுன்னு ஒன்று பேசினா அது என்கிட்ட மட்டும்தான் பேசணும். புரியுதா? ஒரு தடவை நீ சிரிச்சு போன்ல பேசுறத பார்த்தேன், இங்கே கட்டு தொங்க விட்டுருவேன். சந்தேகத்தின் 3வது படி அடக்குமுறை. ரேணு தூங்கிட்டாளா? தூங்கிட்டானா? ஒன்றரை ஏக்கர் எவ்வளோ வரும்? அந்த ஊருக்கு எப்படியும் 2 கோடிக்கு மேலே வரும். என்னதான் இருந்தாலும் நம்ம அப்பாவுக்கு இவ்வளோ ரோஷம் இருந்திருக்கக்கூடாது. தாத்தா சொத்துல ₹1 கூட செலவு பண்ணாமல் இருந்திருக்காரு. அது ரோஷம் இல்லை, திமிரு. சரி, என்னமோ அதான் இப்போ நமக்குன்னு ஆச்சுல்ல. அதான் நம்ம அப்பா பவராவாட்டானி இந்த மாமா பேர் அத்தை பேர் கொட்டை இடத்துல போட்டிருக்கானே. இப்போது மாமாவும் இல்லை, அத்தையும் கொஞ்சம் காலத்தில் போயிடும். அப்புறம் என்ன? அன்னைக்கு நீ என்ன சொன்ன? நமக்கான காலம் கூடி சீக்கிரம் வரும்ண்ணா. நமக்கான காலம்லாம் வராது, அதை நாம தான் உருவாக்கணும். சரி, அதுக்கு அண்ணே அதை மட்டும் சொல்லிடாத. அதுதான். அதுக்குன்னு அத்தையை கொள்ளலான்னு சொல்வியா? ஆமாம் அண்ணா, உனக்கு போதை ஓவர் ஆயிடுச்சு, போய் எஞ்சி போய் தூங்கு. யாரை வந்து எதில் மாட்டி விட்ற? போதை இல்லைடா, தேவை அதிகமாயிடுச்சு. இங்கே எல்லாருக்கும் ஒரு தேவை இருக்குது, அதுக்குன்னு எல்லாம் கொலையா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு தேவைப்படுற ஒரு விஷயம் உன் கை கேட்ட தூரத்தில் இருந்தா அதுக்காக நீ ஒரு கொலை பண்ணணும்னா அதை செய்ய இங்கே நிறைய பேர் காத்துட்ருக்காங்க. நீ என்ன சொன்னாலும் சரி,
என்னால் அதை ஏற்றுக்க முடியல. நீ எப்பயாவது கடங்காரனுக்கு பயந்து பாத்ரூமில் ஓடி ஒளிஞ்சிருக்கியா? இவன் ஃபோன் பண்ணுறானா அவன் ஃபோன் பண்ணுறானு 10 மணி மேலே உன் ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கியா? இதெல்லாம் விடு. உன் கடனை அடைக்கிறதுக்காக அடுத்த விந்த தொடச்சிருக்கியா? நான் இதுலேருந்து வெளியில் வரணும்னா அதுக்கு ஒரே வழி இதுதான். என்னை விடு. நீயும் ரேணுவும் இன்னும் வாடகை வீட்டில் தான் இருக்கீங்க. இன்னும் கொஞ்ச நாள் குழந்தை வரப்போகுது. அதுக்குன்னு ஒரு நிரந்தர இடம் வேணாம். அது இல்லைண்ணா, நான் என்ன சொல்ல வரேன்? புரியுதுடா. போலீஸுக்கும் கேஸுக்கும் தானே பயப்படுற. இது கொலையா தற்கொலையான்னு தெரியாத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன். எப்படி? 100 உலகத்தை என் கையில் வச்சுருக்கேன். இது போதாதா? நீ என் கூட இருக்குன்னு மட்டும் சொல்லு. பிசிறே இல்லாமல் நான் பண்ணுறேன். அதையும் மீறி போலீஸில் மாட்டினாலும் உனக்கும் எனக்கும் ஒன்றும் ஆகாது. அண்ணே, நான் என்ன சொல்கிறேன் கொஞ்சம் கேள. ஒரு கோடு, அதை தான்னா வாழ்க்கையே மாறிடும். அதுக்கப்புறம் நீயே யோசிச்சுக்கோ. சரி, இப்போ என்ன பண்ணலாம்? சொல்கிறேன். டேய், யாரும் அந்த காஜி பிடிச்சவன் 2000 ரூபாய் பார்த்துட்டு போயிருக்கான். வேற யாரு? உங்க தம்பி தான். என்னது? டேய், என்னடா சொல்ற? 2000 ரூபாய்க்கு சில்லறை வேணும்னு கேட்டார். நான் தான் அந்த ட்ராவில் இருக்கோம் எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன். ஏன் அதை சாரால் ஒழுங்காக சொல்ல முடியாதோ? வேலை பார்த்துட்ருக்கோம்ல. உனக்கு இருக்கடி ஒரு நாள். என்னது புது டேவா இருக்கு? டார்க்கு. ஸ்லீப். ஏனோ சொல்லுண்ணா. சொல்கிறேன். என்ன இது? அது ஒரு ட்ரக்கு. அதுக்கு பேர் ஸ்லீப். இதை வச்சு எப்படி? இது பிளாக் அண்ட் ஒயிட் கலரில் கிடைக்கும். நாம் வாங்க போகிறது ஒயிட் கலர். இதை சர்க்கரையிலோ இல்லை உப்புலையோ கலந்துட்டோம்னா எந்த வித்தியாசமும் தெரியாது. ஏன் டேஸ்ட்டு கூட மாறாது. இதை காஃபிலையோ இல்லை டீலையோ கலந்து கொடுத்துட்டோம்னா
அதுக்கப்புறம் நிம்மதியான தூக்கம் தான் வாழ்க்கை முழுசும். இவ்வளவு ஏன் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் கூட ஹார்ட் அட்டாக் தான் வரும். எப்படி கிடைச்சது? இந்த உலகத்துக்கே தெரியாத இருளான பக்கம் ஒன்று இருக்குது. அதுதான் டார்க் வெப். அதில் தான் இதை கண்டுபிடிச்சேன். அது சரி, அத்தைக்கு எப்படி கொடுக்குறது? சொல்கிறேன், சொல்லு. நீ அத்தையை ஒழுங்காக கவனிச்சிருக்கியா? அவள் காலையும் சாயங்காலமும் ஒரு காஃபி குடிப்பான். சரி, அதில் தான் இந்த ஸ்லீப்பை கலக்க போகிறோம். எது போகிறோமா? போகிற. சரி, போகிறேன். இதான் பிளான். டெய்லி 4 மணிக்கு எல்லா வீட்டு வேலையும் முடிச்சுட்டு 4:30 மணிக்கு தான் குழந்தைய ஸ்கூலில் வந்து கூப்பிட்றதுக்காக கஸ்தூரிக்கா கிளம்பிடுவோம். அந்த கேப்பில் அத்தை ஒரு காஃபி குடிப்பா. நான் 4:30 மணிக்கு அத்தை வீட்டுக்கு போய் அதை கூட பேச்சை கொடுத்து அப்படியே சாப்பிட உட்காந்துருவேன். கஸ்தூரி அக்கா அசந்த நேரமாக பார்த்து அங்கே இருக்க சுகரில் இந்த ஸ்லீப்பை கலந்துருவேன். அதுக்கப்புறம் கஸ்தூரி அக்கா காஃபி போடுவா, அதா அத்தைக்கிட்ட கொடுப்பா, அத்தை காஃபி குடிப்பா. அதுக்கப்புறம் நான் கிளம்பி வீட்டுக்கு போய் தூங்கி காலைல எழுந்திரிச்சிருவேன். ஆனால் அவள் தூங்கிட்டே இருப்பா. இதை பண்ணியே ஆகணுமா? ஒரு தங்க வேட்டைக்காரன் தங்கத்தை எடுக்கிறதுக்காக சுரங்கம் தோண்டியிருக்கான். 8 நாள் 9 நாள் 10 நாள் ஆகியும் தங்கம் கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் வேற ஒரு வேட்டைக்காரன் அதே இடத்துல ஒரே ஒரு நாள் தோண்டியிருக்கான். அவனுக்கு தங்கம் கிடச்சிருச்சு. இப்போ நாமளும் அதே மாதிரி தான் 10ஆவது நாள் இருக்கும். திரும்பிலாம் போக முடியாது. இப்போ நான் என்ன பண்ணணும்? நீ ஒன்றும் பண்ண வேணாம். சரக்கு அடிச்சிட்டே வீட்டில் போய் தூங்கு. மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன். குடிச்சு நீ பாட்டு ரேணுகிட்ட எதுவும் உளறி வச்சிடாத. தோட நடுங்கி பையன். என்னாச்சு மாமா? ஒரே தலைவலியாக இருக்குது. நான் வேணா காஃபி போட்டு தரவா? வேணாம்மா, தூங்கினா சரியாயிடும். ம்.
நாளைக்கு சொல்கிறேன். என்ன வேணா கூப்பிடு. ம் சரி, டைம் ஆச்சு. சரி பாரு. ம் என்னண்ணா? என் மீசக்காரன் வந்திருக்கான். அவர் வீட்டில் இல்லைங்க. மன்னிச்சிடுங்க, மாப்பிள்ளைக்கு சொட்டனால பொண்ணு வேணான்னு சொல்லிருச்சு. இதோட காசு கொடுத்து 26 நாள் ஆகுது. உண்மையை சொல்லு, உன் மாப்பிள்ளை எவன்டே காசு கொடுத்து ஏமாத்திட்டானா இல்ல கூத்தியாட்ட கொடுத்து செலவு பண்ணிட்டு இப்ப பேய் கதை விட்டுட்டானா? ஒத்தா என் காசு கொடுற முதல்ல. உன்னை பெத்ததுக்கு 4 எருமாடை பெத்திருக்கலாம். ஊர் ஃபுல்லா கடன் வாங்கி தின்னுக்கிட்டு இருக்கிய, அசிங்கமா இல்ல? நான் ஒரு கொஞ்ச நாள் டைமுக்கு நான் குத்துறேண்ணே. ஒரு 10 நாளில் குத்துறேண்ணே. 10 நாளில் பணம் திரும்ப வரணும். சி காலை விடு. நான் எவ்வளோ? 120. 20 ரூபா நாளைக்கு வந்து தரேன்.
ஒரு முத்தா கொடு. முத்தா. ஏய் சோப்பா போடுவ நீ. டேய் வெண்ண, அந்த சோப்பே நான் தான்டா. ரோஸ். ஹலோ. ஒரு முத்தா. முத்தா. ஏய் அந்த சோப். ரோஸ். ஹலோ. ஒரு முத்தோ. ரோஸ். ஒரு முத்தோ. முத்தே வெண்ண வெண்ண வெண்ண. நான் மட்டும் கஷ்டத்திலே வாழணும், அவன் சந்தோஷத்திலே மிதக்கணும்ல. பிறந்ததுலேருந்து எல்லாமே அவனுக்கு சரியாக தான் அமையுது. ஆனால் எனக்கு தப்பாகவே தான் முடியுது. சாகிற வரைக்கும் நான் நரகத்திலே வாழணும், அவன் சொர்க்கத்திலே இருக்கணுமா? அதான் அதான் சந்திரா எப்படி போவாளோ அதே மாதிரி அவனும் போ. அப்புறம் மொத்த சொத்துக்கும் நான் தான் ராஜா. ராஜா இருந்தா ராணி இருக்கணும்ல. இருக்காரு கையை வச்சுட்டு சும்மா இருடா. இருக்கட்டும்டி. சும்மா இரு. ஒன்றும் இல்லை, இரு வா. கை வைக்காத வேணாம். எங்க கை வைக்கவா? அம்மா சொன்ன கேளு. கிட்ட வாடி. கை வச்சுட்டு சும்மா இருடா. சும்மா இருடி. இது விட்டு. எப்படி பண்ற? போதும். மாமா வருது பாருங்க அக்கா வனிதா வச்சோம் வடை அனிதாக்கா போட போறாங்க அடுத்த வாரம் கடை. அக்காவோட மனசை பாத்தீங்களா இல்லையா? வெங்காயம் ரேட் அதிகம் தெரிஞ்சு வெங்காயத்தை முழுசா போட்ட முழு மனசு எங்க அக்கா வனிதா கொஞ்சம் தண்ணித்தா. அக்கா எவ்வளவு பெரிய ஆளு, பிக் பாஸ் எல்லாரும் நடிச்சுல அந்த அக்காவை நான் நடிச்சு வைத்திருக்கேன் உனக்கு. அதுக்காக கீழே உட்காந்துக்கிறேன். இன்னும் அக்கா வந்து போலீஸ் ஆர்டர் போட்டுக்கிறாங்க. எனக்கு என்னோட ஸ்பெஷாலிட்டி ரியாலிட்டியே போகுது. இந்த ஸ்பெஷாலிட்டி சமாதானம் பண்ணிக்கிறீங்க, சண்டையும் மூட்டி வைக்கிறீங்க. யாருக்கா ஹலோ. ரொம்ப சின்ன சின்னதா போடாத இடம் போட மாமா
சரி மாமா, ஃபீல் பண்ணாத. அதான் நாங்கெல்லாம் இருக்கோம்ல. ரேணு, ம் எல்லாத்துக்கும் காஃபி போட்டு எடுத்துட்டு வாமா. சரி சித்தி. இப்போ அது எதுக்கு நான் உனக்கு? சரி, ஃபோன் வந்துருச்சு, நான் கிளம்புறேன். பார்த்து பத்திரமா போ. ரேணு சொன்னது போல் பேரு கற்று மாதிரி தானா, அதனாலேயோ என்னமோ தெரியல சந்திரா என் வாழ்க்கையில் வந்தான். என்ன மேடம், மூஞ்சில் சந்தோஷமே இல்லை? இன்னொரு ரவுண்டு போகலாமா? சொன்னா தானே தெரியும் சந்திரா. உன்கிட்ட சொன்னதே இல்லையா? மாமாவா? முன்னெல்லாம் சந்தேகப்பட்டு மட்டும்தான் அடிப்பார். ஆனால் இன்னைக்கு காலையில் என் கழுத்தை பிடிச்சி நெரிச்சாரு. அப்போ கஸ்தூரி மட்டும் வரலனா நான் செத்துருப்பேன். இப்போ என்ன, என்னை பார்க்க வராத, இதோட என்ன மறந்துடுன்னு சொல்ல போகிறேன் அதானே? நீயும் ஏண்டா அவரை மாதிரி புரிஞ்சுக்காம பண்ணுற? உன்னை விட்டால் வேற யார் இருக்கா? சரி, இப்போ நீ சொல்லு, என்ன பண்ணலாம்? இந்த வார்த்தையை கேட்டதுக்கப்புறம் உங்களோட பெரிய பொண்ணு அவன் மூச்சு காற்று உங்கள் மேலே பட்ட அளவுக்கு பக்கத்தில் உட்காந்து இந்த வார்த்தையை சொன்ன இதுக்காக என்ன வேணா பண்ண தோணும். அதான் நானும் பண்ணேன்.
பேசுறீ? சொல்லுங்க சித்தி. இதோட அவ்வளோதான். எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுன்னு இருக்கும்போது காலம் தன்னோட நார்தட்டில் இல்லையே ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பிக்க போகுது. ஆ, இது என்ன புது கதை? சொல்கிறேன். சொல்லு. குருவுக்கு ஆல்ரெடி என்னை பிடிக்காது. இப்போ மாமா செத்ததுக்கு நான் தான் காரணம்னு நினச்சிட்டு இருக்கான். இதில் திடீர்னு இந்த உயில் பிரச்சனை வேற. அண்ணன் பவர் ஆஃப் அட்டானின்னு என்னையும் மாமாவையும் சொல்லிட்டு போயிட்டாரு. இப்போ மாமாவும் இல்லை, நான் மட்டும்தான். குரு இடத்துலேருந்து யோசிச்சு பாரு. அவனுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு இந்த சொத்து கிடைச்சா அவனை விட சந்தோஷமான ஆள் இங்கே வேற யாரும் இல்லை. கவலைப்படாத, அவனுக்கு அந்த அளவுக்கு தைரியம் கிடையாது. இதுக்கு தைரியம் தேவையில்லை, பயப்படாமல் இருந்தால் போதும். ஓ, முந்திக்கணும்னு சொல்கிறியா? ஆமாம். முடியாதுடி, அப்படிதான் வாழணும்னு அவசியம் இல்லை. ஏதாவது பேசிட்டு. அப்போ என்னையும் ரேணுவையும் விட உனக்கு உங்கள் அண்ணன் தான் முக்கியம். அப்படி இல்லை செல்லம், ஆனால் அது என் அண்ணன். உன் இடத்துல குரு இருந்தா யோசிக்கவே மாட்டான், தெரியுமா? நான் என்ன எனக்காகவா கேட்குறேன்? உனக்கும் ரேணுக்கும் தான் சொல்கிறேன். நான் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்பேன். அதுக்குள்ள நீ சந்தோஷமாக இருக்கிறத பார்க்கணும், அவ்வளோதான். நீ என்ன நினச்சாலும் சரி. புரிஞ்சுக்கோ மாமா. என்னதான் கட்டின பொண்டாட்டி மாமான்னு கூப்பிட்டாலும் அவள் கூப்பிடுற அந்த வார்த்தை என்ன அதை மறுபடியும் செய்ய சொல்லுச்சு. இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா மனுஷனும் ஆப்போசிட் ரியாக்ஷன் தெரிவிப்படி தான் நடக்கிறான். ஒன்று வேணான்னா அது வேணும், ஒன்று வேணும்னா அது வேணாம். இப்போ குரு சொல்கிற எல்லா விஷயத்துக்கும் வேணாம் வேணான்னு சொல்லி அதை செய்ய வைக்க போகிறேன். அண்ணே, அதை மட்டும் சொல்லிடாத. அதுதான். அதுக்குன்னு அத்தையை கொள்ளலான்னு சொல்வியா? எப்படி கிடைச்சது? இதை பண்ணியே ஆகணுமா? இங்கே எல்லாருக்கும் ஒரு தேவை இருக்குது, அதுக்குன்னு எல்லாம் கொலையாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கோடு, அதை தான்னா வாழ்க்கையே மாறிடும். குரு அவன் வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டான். இப்போ இந்த ஸ்லீப்பை பற்றி அவனுக்கு தெரியப்படுத்தணும். பாண்டி, $2000 சில்லற வேணும். நான் இந்த $2 இருக்குப்பா, நான் எடுத்துக்கோண்ணா. ஏய் இருடி, நாளைக்கு குட்டி முன்னாடி பண்ணிட்டு ஞானம் சொல்ல சொல்கிறேன். நாளைக்கு குரு சொன்ன 11வது நாள். ஆமாம், நீங்கள் நினைக்கிறது கரெக்டு தான். நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன்.
குரு 4:30 மணிக்கு அத்தை வீட்டுக்கு வரும்போது நான் 5 மணிக்கு அவன் வீட்டுக்கு போயிடுவேன். அவன் எப்பவும் வீட்டு சாவியை கதவு மேலே தான் வச்சுருப்பான். அப்போ ஈஸியாக திறந்து உள்ளே போயிடுவேன். குருவை கவனிச்சா அவன் எப்பவுமே குடிக்கும் போது பெப்பர் தூக்கலை ஒரு ஆம்லெட் சாப்பிடுவான். இப்போ நான் வாங்கி வச்சுருக்க அந்த பிளாக் கலர் ஸ்லீப்பை அவன் பெப்பரில் கலந்துருவேன். எப்படியும் அத்தை செத்துடுவாங்கன்னு நினச்சி அவன் சந்தோஷத்தில் குடிப்பான். அப்போ சாப்பிடுவான். அதுக்கப்புறம் சாவான். என்னடா அப்போ முடியாதுன்னு சொல்லிட்டு இப்போ இப்படி ஒரு பிளான் சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? இந்த உலகத்தில் காமம் பணம் 2 விஷயமும் கிடைச்சா அவன் கடவுள் ஆகிறான். ஆனால் அந்த 2 விஷயமும் கிடைக்கிறதுக்கு நீங்கள் சாத்தானாக இருந்தாகணும். ஆமாம், இப்போ நான் சாத்தான். மாமா. என்னடி இன்னொரு ரவுண்ட் போகலாமா? சந்திரா எப்படி போவாளோ அதே மாதிரி அவனும் போவான்.